அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோட் ட்ரெய்லர் பத்தி. இந்த ட்ரெய்லர் வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 3 சிங்கிள் விட்டாங்க. 3 சிங்கிள் வந்து ஹிட் ஆகல. நான் ஏதோ ஆசைப்பட்டு நான் ஏதோ அவர் ஒரு வேற மாதிரி காட்டணும்னு ஆசைப்பட்டு காட்டியிருக்கேன். ஐயோ ஐயோ, நீங்க பார்த்துட்டு அது புதுசா இருக்கா பழைய மாதிரி இருக்கா அப்படிங்கறது நீங்க தான் சொல்லணும். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கோட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணேன்னு சொன்னாங்க. ஆனா சொன்ன டைம்ல வந்து ரிலீஸ் ஆகல. உடனே வந்து ஃபேன்ஸ் வந்து இன்னும் வந்து கடுப்பாயிட்டாங்க. அது ஃபேக். தலைவரே, ஏதோ தப்பு நடந்து போச்சு, பசங்களை மன்னிச்சிருங்க. முதல்ல நம்ம பாசிட்டிவ் பார்க்கலாமா நெகட்டிவ் பார்க்கலாமா? பாசிட்டிவ் பார்த்தலாம். ஏன்னா பாசிட்டிவ் ரொம்ப கம்மியா இருக்கு. அந்த கோட் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆச்சுங்க. ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒரு வரிகள் வரும், அண்ணன் வரார் வழிவிடு. அதை பார்த்த உடனே வந்து வேற லெவல்ல இருந்தது. மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட இன்ட்ரோ வேற மாதிரி இருந்தது. Guys, this is a new assignment. உங்களை லீட் பண்ண போறது ஒரு புது லீடர். Create international successful operation. Hostage negotiator, field agent, spy. In short, he is a goat of SATS. Oh my God! Okay, it's happening. மத்தபடி பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர்ல பெருசா ஒண்ணும் இல்லைங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து பிளே பண்ண கொஞ்ச நேரத்துல இந்த ட்ரெய்லர் வந்து வேற லெவல்ல இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அஜித் ஃபேன்ஸ்ல கொஞ்சம் வயிறு எரிஞ்சிருக்கும். ஏற்கனவே அவிஞ்சு போய் கிடக்கு மேற்குண்டு எரிச்சல கலப்பாத. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்னேகாவை காட்டுறாங்க. ஸ்னேகா வந்து நம்ம தளபதி விஜய் பத்தி ஒரு சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ வந்து நம்ம தளபதி வந்து ஒரு செம்மையா வந்து காமிக்கா ஒன்று ரியாக்ஷன் எல்லாம் கொடுத்துருக்காரு. அது வந்து பார்க்கும்போது மெஸ்மரைசிங்கா இருந்தது. இப்பெல்லாம் அலோவா சுத்திட்டு இருக்காரு, வீட்டுக்கும் டைமுக்கு வரதில்ல. இனிமே சத்தியமா கொடி கூடாது. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப குட்டியான ஒரு விஜய் காட்டுறாங்க. விச் மீன்ஸ் ரொம்ப யங்கா, அந்த நாளைய திருப்பு சமயத்துல எப்படி இருந்தாரோ அந்த மாதிரி ஒரு விஜய் வந்து டிஏஜி பண்ணி காட்டியிருக்காங்க. அதை பார்க்கும்போது அவ்வளவு சாமிங்கா இருந்தது. முடியல நான் சொல்லு, நான் போட்டேன். மத்தபடி இந்த ட்ரெய்லர் ஒண்ணு இல்லைங்க. அடுத்த ஒரு சீன்ல வந்து ஒய்ஜி மேன் ஒரு டைலாக் சொல்லுவாரு, லயன் இஸ் ஆல்வேஸ் a lion அப்படின்னு. அதை கேட்கும்போது ரொம்பவே என்ன சொல்றது வேற பரவசமா இருந்தது. ஸ்குவாடை விட்டு போய் பல வருஷம் ஆச்சு, எப்படின்னு யோசிக்கிறீங்களா? A lion is always a lion. சூப்பர் சூப்பர். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம இவனோட ஒரு பிஜிஎம் வேற மாதிரி சும்மா டைம் பாஸ், போர் அடிக்குது இல்ல. மத்தபடி இந்த ட்ரெய்லர் பெருசா ஒண்ணு இல்லைங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் வந்து ஒரு சாங், அந்த மருதமலை மாமணியே முருகையா, இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அடேங்க, அந்த சீனை பார்க்கும்போது அவ்வளவு ஹாப்பியா இருந்தது. மத்தபடி இந்த ட்ரெய்லர் ஒண்ணு இல்லைங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இந்த ட்ரெய்லர் வந்து பவர் பேக்டு ஒரு கமர்ஷியல் படம், ஒரு மாஸ் ஹீரோ வச்சு எப்படி எடுக்கணும் அப்படின்றத காட்டுற மாதிரி. வாவ், பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. Was perfect. Perfect. யூடியூப் வியூஸ்ல ஒரு ரெக்கார்டு படைக்கிற அளவுக்கு ஒரு ட்ரெய்லரா வந்திருக்குங்க. ஹலோ குயி ஸ்பீக்கிங். எப்படி போயிட்டு இருக்காங்க? என்ன நிலவரத்துல இருக்கு கோபி? நிக்காம போய்கிட்டு இருக்கு. போன விட வெண்ண. மத்தபடி பெருசா இந்த ட்ரெய்லர் ஒண்ணுமே இல்லைங்க. வாடி போய் இந்த தளபதி ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு எனர்ஜி கொடுக்குற மாதிரி ஒரு ட்ரெய்லர் வந்திருக்குங்க.
இந்த ட்ரைலர்ல பார்த்தோம்னா நம்ம விஜய் ஃபேன்ஸ்லாம் ரொம்ப பரவசத்துக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கே இந்த ட்ரைலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு ட்ரைலரா வந்திருக்கு. பொழுந்துக்கும் அவா உள்ள உனக்கு தான் உளுந்துக்கும் இறங்கி நான் அச்சா போஸ்ட் மார்ட்டம் பண்ணவே தேவையில்லைடோ. வாடடே என்னாச்சு? என்னண்ணே? அம்மா முடியல தம்பி, ஆஸ்பத்திரி போமா? ஆஸ்பத்திரி தான் போய் பார்த்துட்டு டாக்டர் ஒண்ணும் செய்ய முடியாட்டாருப்பா. என்னண்ணே ஆச்சு? எல்லாம் கை விட்டாங்கப்பா. மத்தபடி இந்த ட்ரைலர்ல சுத்தமா ஒண்ணுமே இல்லைங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.